ரொம்ப பெர்ஃபெக்ட்டா உங்களுக்காக நான் கரெக்ட்டான உண்மையான வருமானத்த என்னோட சொந்த வருமானமும் சரி, வண்டி ஓட்டுற வருமானமும் சரி, நம்ம சேனலோட யூடியூபோட வருமானமும் சரி, சரியா குடுத்துருப்பேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவ. என்னோட சொந்த வருமானம், செலவு எவ்வளோ? யூடியூப்ல நம்ம எவ்வளோ 30,00,000 சம்பாரிச்சோம்? அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க பார்த்துருப்பீங்க. கடைசி 6 மாசத்துல எவ்வளோ சம்பாரிச்சோம்ன்னு. வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஆ சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாமே நீங்க பார்த்துட்டு தான் இதெல்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க. நல்ல கமெண்ட் பண்ணுங்க. நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ஹாய் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லா யூடியூபரும் சொல்லாத ஒரு உண்மைய நான் சொல்றேன். ரூ. 30,00,000 சொத்து வாங்கியிருக்கு. எவ்வளவுக்கு? 30,00,000க்கு யூடியூப்ல வர்ற வருமானம் மாரி வேற வருமானமே கிடையாது. வித் ப்ரூஃபோட நான் சொல்ல போறேன். நமக்கு எவ்வளவு பேங்க்ல அக்கவுண்ட்ல ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் காமிக்க போறேன் இந்த வீடியோல. இடையில ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சத்தியமா அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா பிச்சைக்கார மயிர் மாரி நடிச்சுக்கிட்டு இருக்கணுமே யூடியூப்ல அப்படின்னா, யூடியூப்ல வர வருமானத்தை எல்லாம் உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? எந்த ஒரு யூடியூப் சேனலையும் இந்த தமிழ்நாட்டுல யாருமே காமிக்காத என்னுடைய யூடியூப் வருமானத்தை பேங்க் எவ்வளோ அக்கவுண்ட்ல ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் அந்த வீடியோல காமிக்க போறேன். அது மட்டும் இல்ல, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. யூடியூப்ல தான் நிறைய வருமானம் வருது. நீ சும்மா லாரி ஓட்டுற மாதிரி, நிசா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி, ரொம்ப ஏழ்மையான வீடு மாதிரி. ஏங்க அங்கிட்டு வாங்கி போட்டிருக்காங்க 30,00,000 வீடு. அதெல்லாம் எல்லாத்துலயும் வீடியோல எடுத்து போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? இந்த வீடியோல நீங்க பாருங்க, நான் காமிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, செல்வா எங்க இருக்கான்? லாரி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஓகேங்களா? அது இல்லாமல் இந்த 2024 ஆரம்பிச்சுச்சுல்ல, 2024 ஆரம்பிச்சதுல இருந்து இந்த நான் வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கல, இப்ப கரெக்டா 9:30 மணி. இந்த 9:30 மணிக்கு தான் என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் ஏறி இருக்கு. கடந்த 2024 ஜனவரியில இருந்து இன்னைக்கு என்ன 7வது மாசம் 24ஆம் தேதின்னு நினைக்கிறேன். ஸோ ஜூலை, தேதியை விட்டுருங்க. ஜனவரில இருந்து ஜூலை வரைக்கும் நம்ம செல்வ உலக சேனல்ல எவ்வளவு காசு வந்திருக்கு. இதை வச்சு இவங்க என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க, அது வரவையும் நான் காமிக்கிறேன், செலவையும் நான் காமிக்கிறேன். நீங்க இந்த தமிழ்நாட்டுல தமிழ்ல உள்ள சேனல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரே ஒரு சேனலை அவங்களுடைய யூடியூப் வருமானத்தை இப்படி அவங்க பேங்க் அக்கவுண்டோட காமிச்ச மாதிரி ஒரே 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 ஒரு சேனலை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மட்டும் சொல்லுங்க. லாஸ்ட் இப்ப ஆரம்பிச்சிருச்சா 2024ல இந்த நான் வீடியோ போட்டு விடுறேன். போட்டு விட்டதுக்கு அப்புறமா என்னோட சொந்த வருமானத்தையும் நான் சொல்லிடுறேன். என்னோட சொந்த வருமானத்தையும் நான் இந்த வீடியோல நான் ஃபுல்லா சொல்றேன். ஏன்னா நீங்க அதையும் பார்த்துக்கணும்ல. நான் எவ்வளவு லாரி ஓட்டி சம்பாதிக்கிறேன், யூடியூப்ல எவ்வளவு காசு கிடைக்குது, என்ன செலவு பண்றாங்க, இவங்க இவ்வளவு காசு வருது, என்ன பண்றாங்க அப்படின்னா 30,00,000 30,00,000த்துக்கு தனியா இருக்கு. அதையும் காமிக்கிறேன். அதையும் காமிக்க தான் போறேன் இந்த வீடியோல. அதெல்லாம் தனியா வீடியோ எடுத்து இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு அப்படி இப்படி போயிட்டீங்க அப்படின்னா, சத்தியமா நீங்க முழுசா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்ப நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, சாயங்காலம் 7 மணி, 7:30க்கு, 7:40க்கு வேலையை விட்டு வந்தேன். வந்ததுக்கு அப்புறமா குளிச்சுட்டு தலைக்கு எண்ணெயெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு, துண்ணூறு பூசிக்கிட்டு சாப்பிட்டேன். சாப்பிட்டு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு. நைட்டு 11, 12 மணி வரைக்கும் வேலைகள் இருக்கு. பட்டன் போட மாட்டியா, நீ பெரிய ஆளா அப்படின்னு கேட்பீங்க. பட்டன் இல்ல. ஓகேங்களா? மேல் பட்டன் இல்ல. சோ இப்ப நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இந்த உலகத்திலேயே போய் பாத்தீங்கன்னா கூட, தமிழ்ல பாத்தீங்க, உலகத்துல சொல்லக்கூடாது, தமிழ்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு யூடியூபரும் கடந்த 6 மாசத்து வருமானத்தை காமிச்சிருக்கவே மாட்டாங்க. 6 மாசம் 7 மாசம்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் காமிக்கிறேன். எவ்வளவு சம்பாதிக்கிறேன் அப்படிங்கறத சொல்றேன். என்னடா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றியே, நீ என்ன அப்படின்னு கேட்பீங்க. சொன்னதை திரும்ப திரும்ப சொன்னாதானே கொஞ்சம் டைமும் ஆகும், உங்களுக்கு பொழுது போகும். இன்னைக்கு நான் காலையில 6 மணிக்கு போனேன், 7 மணிக்கு வந்தேன், சாப்பிட்டேன், குளிச்சேன், சமைக்கல இன்னைக்கு. ஏன் அப்படி ரீசன் அப்படின்னு காரணம் என்னன்னா, அரிசி இல்ல. பத்தியா உன் வேலை மயிரை காமிக்கிற அப்படின்னு கேட்பீங்க. யூடியூப்லயும் லட்சக்கணக்குல கோடிக்கணக்குல காசு வருது, கோடிக்கணக்குல லட்சக்கணக்குல காசு வருது. இப்ப நீ திங்கிறதுக்கு நீ லாரி ஓடிக்கிட்டு இருக்க, அங்கிட்டு நிசா அங்கிட்டு ஒரு யூடியூப்ல வீடியோ போட்டு சம்பாதிக்கிறா. அந்த மாதிரி விஷயம். ஓகே, பேசிக்கான விஷயம் என்ன, ஃபர்ஸ்ட் என்னுடைய சூழ்நிலையை சொல்லிடுறேன். ஒரு நாளைக்கு காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வண்டி ஓட்டினேன் அப்படின்னா 1000 ரூபாய் சம்பளம். எவ்வளவு?
1000 சம்பளம். ஓகேங்களா? இது அப்ப 30 நாளைக்கு கணக்கு பண்ணிக்கோங்க. அப்போ 30,000 சம்பளம். யூடியூப் வருமானத்தையும் நான் காமிக்கிறேன். ப்ரூஃபோட காமிக்க போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபுல்லா பாருங்க. ஏன்னா ஒரு மாசத்துக்கு எத்தனை லட்சம் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி. லாரிக்கு போனா 30,000 சம்பளம். காலையில 6 மணி டு சாயங்காலம். இதுல சனி ஞாயிறு லீவு. அப்ப 30 நாளையில 4 சனி ஞாயிறு வரும். 8 நாள் லீவு. சனி ஞாயிறு. வாரத்துக்கு 4 வாரம் தானே. இப்ப 8 நாள் லீவு. அப்ப பாக்கி எவ்வளவு? 8 நாள் லீவுன்னா பாக்கி எவ்வளவு வரும்? 30,000த்துல 8,000 கழிச்சிட்டோம்னா 22,000 வரும். இது என்னுடைய லாரி ஓட்டுறதுக்கு சம்பளம். 22,000 வரும். இந்த 22,000த்துல ஒரு மாசத்துல ஒரு 2-3 நாள் லீவ் வந்துடும். எத்தனை நாள்? ஒரு 2 நாள் இல்ல 3 நாள் லீவ் வந்துடும். இந்த ஒரு மாசத்துல சனி ஞாயிறு கம்பல்சரி லீவு. இது இல்லாம இடையில வண்டி ஏதாவது வேலை வச்சிருச்சு, வண்டி ஆயில் சர்வீஸ் பண்ணணும், வண்டி கட்டு வேலை பார்க்கணும், வண்டிக்கு ஏதாவது ஒரு வேலை வச்சிருச்சு அப்படின்னா ஒரு 3 to 4 நாள் லீவ் ஆயிடும். கன்ஃபார்மா 3 நாள் லீவ் ஆயிரும். அதை கழிச்சிடுவோமா? அப்ப 22,000த்துல 3 நாள் போக 19,000. 19,000 சம்பளம் கன்ஃபார்ம் லாரி ஓட்டுறதுல. லாரி ஓட்டுற சம்பளத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு உங்களுக்கு யூடியூப்ல இந்த செல்வா விலாக் சேனல்ல எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கோம், எவ்வளவுக்கு சொத்து வாங்கி வச்சிருக்கோம் அதையும் நான் காமிக்கிறேன். சரி, 19,000. இந்த 19,000த்துல இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, இந்த வீடு பாத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, 2,500 ரூபாய் வாடகை. நிஷா எனக்கு புது பைக் ஒன்று வாங்கி கொடுத்து போனா. புது பைக்குன்னா செகண்ட் ஹேண்ட்ல ஒரு பைக் வாங்கி கொடுத்து போனா. நம்ம சேனல்லையே வீடியோ இருக்கு. இப்ப 2,500 வீட்டு வாடகை மாசத்துக்கு. இந்த ஒரு மாச சம்பளத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். 2,500 வீட்டு வாடகை, 2,500 பைக் டியூ. இன்னும் 20 மாசத்துக்கு கட்டணும். அப்ப அதுல 5,000 போயிடும். 19,000த்துல 5,000 போக 14,000 ரூபாய். 14,000 ரூபாய் நான் இந்த ஒரு மாசத்துல மிச்சப்படுத்துற காசு லாரி ஓட்டி. இந்த 14,000த்துல எனக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு 1,000 ரூபாய் சாப்பாடு செலவுன்னு வச்சுக்கோங்க. அப்ப 4 வாரத்துக்கு, ஒரு மாசத்துக்கு, அதான் 4 வாரம், 4,000 ரூபாய். அப்ப 14,000த்துல 4,000 கழிச்சிட்டோம் அப்படின்னா 10,000. நான் என்ன நிஷாவோட இருக்கல, களத்தூர்ல இருந்து வீட்டுல இருந்து வண்டி ஓட்டல. நான் ஒரு 500 கிலோமீட்டர் தள்ளி திருப்பூர்ல வண்டி ஓடிட்டு. அப்ப 10,000 ரூபாய் மிச்சம். இந்த 10,000த்துல மிஞ்சி போனா நான் ஒரு 7,000 ரூபாய் அனுப்பிச்சு வச்சிருக்கேன் மாசம். இது கன்ஃபார்மா அனுப்பிச்சு வச்சிடுறேன். இந்த பாக்கி 3,000 எங்க அப்படின்னு கேட்பீங்க. இந்த 3,000 இடையில இந்த சாப்பாட்டு செலவை மட்டும் சொன்னனே தவிர பைக்குக்கு பெட்ரோல் போடணும். செல்வா காலையில டீ குடிக்கிற செலவு, வர்றது போறது, ஒரு டீ குடிக்கலாம், ஒரு ஃப்ரெண்டை பார்க்கலாம், இல்ல எனக்கு ஒரு சில பேட் ஹேபிட்ஸும் இருக்கு, ஸ்மோக் பண்றது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு ஒரு 1,000 ரூபா 2,000 போயிடும். இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து ஒரு 7,000 ரூபாய் செலவுக்கு நான் என்னால் அனுப்பிச்சு வைக்க முடியும். இது எப்பயில இருந்து அனுப்பிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் இங்க வண்டி ஓட்ட வந்தது மார்ச் மாசம். மார்ச் லாஸ்ட், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம் இது ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கடையில அந்த வீட்டுல இருந்தோம், அங்க இருந்து வீடு இங்க மாறி வந்தோம், இந்த வீட்டுல இருந்து அந்த வீடு மாறி போனோம். இந்த மாதிரியான சூழ்நிலை இதெல்லாம் இருக்கு. வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தோம், இந்த மாதிரி. சரி, செல்வா மாசம் ஆனா எவ்வளவு நிஷாவுக்கு குடும்பத்துக்குங்க. நிஷாவை மட்டும் சொல்லக்கூடாது, நிஷா 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 நிஷாவே சொல்லக்கூடாது. அங்க வீட்டுல யார் யார் இருக்காங்கன்னா, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, தியா இருக்கு, தரணீஸ் இருக்கா, நிஷா இருக்காங்க. ஒரு 5 பேர் அங்க வீட்டுல இருக்காங்க. 5 பேருக்கு செல்வா எவ்வளவு கொடுக்குறான்? 7,000. இப்ப என்னோட வேலையில வர்ற சம்பளம் ஃபுல்லா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சு போயிருச்சா? 7,000 பர்ஃபெக்டா வீட்டுக்கு ஒரு மாசம். எனக்கு வார சம்பளம் திங்கட்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வண்டி ஓட்டினா 5,000 ரூபாய். அந்த 5,000 ரூபாய் கொடுத்துருவாங்க. இதுக்கு இடையில நான் ஓனர்கிட்ட ஒரு சில அட்வான்ஸ் வாங்கி வச்சிருக்கேன்.
ஒரு 5000 அட்வான்ஸ் வாங்கினேன். என்ன ரீசன் அப்படின்னா, கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால அட்வான்ஸ் வாங்குறது. இந்த நமக்கு பைக் வாங்கியிருக்குல்ல, பைக் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் குடுத்தது. நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இது மாரி. இந்த வீடியோ 10 மணிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு நெனைக்கிறேன். ஆ இந்த வேலை முடிஞ்சிருச்சா? இப்ப யூடியூப் வருமானத்த பத்தி பேச ஆரம்பிக்கலாமா? ஓகேயா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல யாராவது புதுசா பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. ஓகே. யூடியூப் வருமானம் கடந்த 2024 கடந்த இல்ல, இப்ப நடந்துகிட்டு இருக்க 2024ல ஜனவரியிலிருந்து இப்ப இப்ப ஜனவரியிலிருந்து இப்ப ஜூலை நடந்துகிட்டு இருக்கு 7வது மாசம். இந்த 7 மாசத்துல யூடியூப்ல எவ்வளவு வருமானம் வந்திருக்குன்னு இப்ப நீங்க என்னோட அக்கௌண்ட ஓபன் பண்ணி நீங்க பார்க்க போறீங்க. செல்ல வந்து நீங்க மொபைல்ல பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் ஸ்கிரீன்ல வச்சு பாருங்க. டிவியில பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, லேப்டாப்ல பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா எப்போதும் போல ஆஃப் ஸ்கிரீன்லயே வச்சு பாருங்க. நீங்க வந்து நார்மலா மொபைல்ல பார்க்குறீங்கன்னா ஃபுல் ஸ்கிரீனா மாத்திக்கோங்க. ஏன்னா அப்பதான் அது காமிச்சா பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும். 30 லட்சத்துக்கு அதுக்கு முன்னாடி 30 லட்சத்துக்கு சொந்தமா இது வாங்கியிருக்கோம். 10 லட்சம் தரணீஸ், 10 லட்சம் தியா, 10 லட்சம் நிஷா, 30 லட்சம். இன்னும் சேர்த்து சொல்லணும்னா எங்க அம்மா 10 லட்சம், எங்க அப்பா 10 லட்சம், 50 லட்சம் ரூபாய் சொத்து வீட்டுல களத்தூர்ல இருக்கு. ஓகேங்களா? காசு இன்னைக்கு என் பாக்கெட்ல இருக்கும் 10 ரூபா. இதை நான் ஒரு டீ குடிச்சிட்டேன்னா டீ கடைக்கான பாக்கெட்ல இருக்கும் 10 ரூபா. அவர் போய் டீ கடைக்கு டீ தூள் வாங்க போனான்னா டீ தூளை வித்தவன்ட்ட 10 ரூபா இருக்கும். டீ தூள் தேயிலை கடைக்காரன்ட்ட கொண்டே கொடுத்தா தேயிலை யாருல வைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட இருக்கும் ஃபேக்டரியில. அந்த 10 ரூபாயை போய் தேயிலை தொழிலாளிக்கு கொடுத்தா அந்த தொழிலாளிக்கு 10 ரூபா போயிருக்கு. காசுங்கிறது 10 ரூபா மாறி போயிட்டே இருக்கும். அது யாருக்கிட்ட இருக்குன்னே சொல்ல முடியாது. ஆனா அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பவுமே நம்மள்ட்ட மட்டும்தான் இருக்கும். 5 பேர் நான் 50 லட்சம். நான் இப்ப வேணாலும் நீங்க யூடியூப்ல பறக்க விடுது. 50 லட்சம் ரூபாய்க்கு செல்வா சொத்து சேர்த்து வச்சிருக்கான். வந்திருக்கான் போயிருக்கான். 50 லட்சத்துக்குள்ள 5 கோடிக்கு சேர்த்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. நான் நல்லது வித்தியாசம் ஆகட்டேன். இன்னும் எனக்கு நிறைய வேலை இருக்கு. இப்ப பாத்தீங்களா? இது இல்லாமல் இன்னொரு சின்ன விஷயத்த நான் உங்கள்கிட்ட காமிச்சே ஆகணும். நான் அதை எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன். அதுக்கப்புறமா யூடியூப் வருமானம், யூடியூப் வரலாற்றுலயே தமிழ்ல எந்த ஒரு சேனல்ல இது மாதிரியாவது போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒண்ணு என்ன செருப்பை கழட்டி அடிங்க, இல்ல நீங்களே செருப்பு எடுத்து அடிச்சுக்கங்க. எந்த ஒரு சேனலையும் இந்த மாதிரியான யூடியூப் வருமானத்தை காமிக்கவே மாட்டாங்க. சரி, நான் அந்த ஒரு சின்ன விஷயம் காமிக்கணும்னு சொல்லல, காமிச்சேன். இந்த 7,000 ரூபாய் அனுப்பிச்சு விடுவேன்னு சொன்னேன்ல, மாசம் ஆனா வாரத்துக்கு ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் அப்படி அனுப்பிச்சு விடுறது. இது இல்லாமல் இந்த ஒரு வாரத்துக்கான செலவு நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது இப்ப பாத்துக்கோங்க. ஒரு வாரம் ஃபுல்லா நான் வேலைக்கு போறதுக்கு பைக் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து அங்க போகணும், வேலை பார்க்குற இடத்துக்கு. அப்ப பெட்ரோல் போகணும். பெட்ரோல் ஒரு 200 ரூபாய்க்காவது போகணும். எவ்வளவுக்கு போகணும்? ஒரு வார செலவை கேட்டுக்கங்க. பெட்ரோல் ஒரு 200 ரூபாய்க்காவது போட்டாதான் பெட்ரோல் ஒரு 200 ரூபாய்க்கு போட்டாதான் ஒரு வாரம் ஃபுல்லா ஓடும். 2 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் போயிட்டு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு. இங்க இருந்து 6 மணிக்கு வண்டி எடுத்துட்டு போயிடுவேன் பைக்ல வேலை பார்க்குற இடத்துக்கு. திரும்ப 9 மணிக்கு சாப்பாடு டைம் விடுவாங்க. 9 டு 10 மணி வரைக்கும் திரும்ப வண்டி எடுத்துக்கிட்டு இங்க வரணும். வீட்டுல வந்து சாப்பிடணும். மத்தியான சாப்பாடு கட்டிக்கணும். ஏன் சொல்லுங்க? அப்புறம் மத்தியானமும் திரும்பி வந்தோம்னா அதுக்கும் பெட்ரோல் வேஸ்டா செலவாகும். மத்தியான சாப்பாடை கட்டிக்கணும். அதுக்காக ஒரு 200 ரூபாய்க்காவது பெட்ரோல் போட்டாதான் இந்த வார சம்பளம் எனக்கு 5000 ரூபான்னு வச்சுக்கோங்க. 5 நாள். இன்னைக்கு புதன்கிழமை, இன்னைக்கு விட்டுருங்க. வியாழன், வெள்ளி 2 நாள் வேலை பார்த்துட்டேன். 5000 ரூபாய் சம்பளம். பெட்ரோல் 200 ரூபாய்க்கு கம்பல்சரி போட்டாதான் வேலைக்கு போயிட்டு போயிட்டு வர முடியும். ஒரு வாரத்துக்கு 200 ரூபாய் கணக்கு வச்சுக்கோங்க. டீசல் 200 ரூபாய். சரி, பெட்ரோல் 200 ரூபாய். டீசல் எதுக்கு அப்படின்னா ஸ்டவ் தான் நம்ம சமைச்சுக்கிட்டு ஸ்டவ்ல தான் சமைச்சுக்கிட்டு இருப்பேன். நேற்று வீடியோ பார்க்கலாம் பாருங்க. 200 ரூபாய்க்கு அதுல ஸ்டவ்ல மண்ணெண்ணெய் எல்லாம் இப்பதான் விற்கிறதே கிடையாது. டீசல் ஊத்தினா மட்டும்தான் 200 ரூபாய் வந்து என்ன செய்ய முடியும்? ஒரு வாரம் ஃபுல்லா பம்ப் பண்ணி சோறு சமைச்சு சாப்பிட முடியும். 400 ரூபாய் இதுலயே போயிருச்சு. அரிசி
அரிசி ஒரு 200 ரூபாய்க்காவது வாங்கணும். ஒரு வாரத்து செலவு தான் இது. 200 ரூபாய்க்கு எவ்வளவு கொடுப்பாங்க? 1,5 கிலோ இல்ல 2 கிலோ கொடுப்பாங்க. 1 கிலோ 50 ரூபாயும் 50 60 ரூபாயா இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஒரு 600 இதுல எடுத்துருச்சு. எண்ணெய் வாங்கணும். எண்ணெய்னா தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் இல்ல, சமையல் எண்ணெய் வாங்கணும். ஊறுகாய்ன்னு எழுதி வச்சிருக்கேன். ஊறுகாய் ஒரு 2 பாக்கெட்டாவது வாங்கணும். இடையில ஏதாவது சமைக்க முடியல அப்படின்னா ஒரு ஊறுகாய் பாக்கெட்டை நக்கிக்கிட்டாவது பழைய சுத்த சாப்பிடலாம். லாரி ஓட்டையில. குக்கரோட கைப்பிடி உடஞ்சு போயிருச்சு. மேல உள்ள கைப்பிடி, கீழே உள்ளது நீட்டா இருக்கு. அது மேல உள்ள கைப்பிடி திருவெல்லாம் போயிருச்சு. அது வாங்கணும்னு எழுதி வச்சிருக்கேன். ஆனா நான் வாங்க போறது இல்ல. அது செலவுலயே சேர்த்துக்க வேணும். அப்புறம் மிளகாத்தூள், தக்காளி, வெங்காயம், காய்கறி இது வாங்கணும். எதுவுமே வேணான்னே விட்டுருங்க அதெல்லாம். ஆனா இதெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது 200 200 வந்துகிட்டே இருக்கும். பத்தி கட்டு. ஏன்னா நான் இப்ப சாமி எத்தனை சாமி இருக்குன்னா, இங்க கணக்கம்பட்டி, இங்க இப்ப நேர்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, இந்த இடத்துல என் மண்டைக்கு நேரம் தெரியுதா? இது முருகர், அங்கிட்டு ஐயப்பன், அங்கிட்டு மாரியம்மன். இந்த சாமிக்கெல்லாம் பத்தி கட்டுவாங்க. 10 ரூபாய்க்கு பத்தி கட்டு வாங்கினோம்னா 5 to 6 பத்தி தான் இருக்கும். அதாவது நல்ல ஹை குவாலிட்டியில வாங்கினோம்னா. லோ குவாலிட்டி வாங்கினா 10 பத்தி கூட இருக்கும். ஹை குவாலிட்டியில வாங்கினோம்னா காலையில தூங்கி எந்திரிச்சு வேலைக்கு போகையில 2 பத்தியை கொளுத்தி வச்சு போயிடுவேன். அது பத்தி கட்டி எப்படி இருந்தாலும் 20 ரூபாய்க்கு வாங்கியே ஆகணும். டியூப் லைட். இப்ப நீங்க வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறது எந்த லைட்ல எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த லைட்ல. நான் டியூப் லைட் ஆன் பண்றேன் பாருங்க. ஒரு மாதிரி மினுக்கு 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 அடிக்குதா? இந்த டியூப் லைட் என்னன்னா, உங்களுக்கு கண்ணு வலிக்கும் வீடியோ பார்க்க. லைட் ஆஃப் பண்ணிடவா? இந்த டியூப் லைட் என்னன்னா ஹவுஸ் ஓனர் கொடுக்குறது. இது ஆட்டோமேட்டிக் டியூப் லைட். நார்மல் டியூப் லைட்னா சோக்கு லைட்டா திருவலாம், வரலாம், போகலாம். இது எதுவுமே செய்ய முடியாது. இந்த டியூப் லைட் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே வெடிப்பு விட்டுரும். வெடிப்பு விட்டுச்சுன்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. தூக்கி கழட்டி போட்டு வேற டியூப் லைட். இந்த டியூப் லைட் எவ்வளவுனா ஒரு 400 ரூபா கிட்ட வரும். அதை நான் எழுதி தான் வச்சிருக்கேனே தவிர இந்த வாரம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்ம வீடியோ எடுக்கிற பர்பஸ் எல்லாம் இருக்கிறதுனால வாங்கி தான் ஆகணும். அது ரொம்ப மிடுக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. செத்து போயிட போறாரு. ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, அவர் ஆஃப் பண்ணியாச்சு. துணி கிளிப்பு வாங்கணும். துணி காய போடுறோம்ல, அதுக்கு ஒரு கிளிப்பு வாங்கணும். ஒரு 5 கிளிப்புன்னு எழுதி வச்சிருக்கேன். அது I2 10 ரூபா, ஒரு 2 ரூபான்னு நினைக்கிறேன். 2 ரூபாய்க்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு கிளிப்பு 5 ரூபா வரும். துணி காய வைக்கிற கிளிப்பு ஒரு 25 ரூபா 30. அப்புறம் தீப்பெட்டி இல்ல. தீப்பெட்டி 3 தீப்பெட்டி தான் இருக்கு. ஏன்னா ஸ்டவ் பத்த வைக்க, நான் ஸ்மோக் பண்றதுக்கும் பத்த வைக்க இது ஒன்றும் தப்பு கிடையாது. ஷேவிங் மிஷின் வாங்கணும். நீங்க குழந்தைங்க பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, பெரியவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, ஷேவிங் மிஷின் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் வந்து தாடியை சேவ் பண்றதுக்கும் மீசையை சேவ் பண்றதுக்கும் மட்டும் கிடையாது. எனி அதர் பர்பஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இங்க பாருங்க, இங்க கூட ஷேவ் பண்ணலாம். ஓகேங்களா? மற்ற விஷயங்கள் எக்ஸெட்ரா. இது உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெரியவங்க புரிஞ்சுக்குவீங்க. சின்ன குழந்தைங்க புரியாதவங்க இருந்தாங்கன்னா சொல்லி கொடுங்க. ஓகேங்களா? குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல தப்பே கிடையாது. ஷேவிங் மிஷின் கண்டிப்பா வாங்கி ஆகணும். ஏன்னா முடி வெட்டுற கடையில போய் இங்க ஷேவிங் பண்ண சொல்லலாம், மற்ற எந்த ஒரு இடத்துலயும் ஷேவிங் பண்ண சொல்ல முடியாது. அது கண்டிப்பா நான் வாங்கியே ஆகணும். 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட்னு எழுதி வச்சிருக்கேன். இது 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட்டு எதுக்கு எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில எந்திரிச்சு 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன். 5 மணிக்கு 5:30க்கு பாத்ரூம் போயிட்டு வந்து முகம் கை கால்லாம் கழுவிட்டு ஒண்ணுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அப்புறம் 5 மணிக்கு எந்திரிச்சு டீ வச்சிருவேன். இப்ப நான் டீ எப்ப இந்த பாரு, ஒரு நிமிஷம் அதையும் நான் இது இன்னைக்கு காலையில 5 மணிக்கு வச்ச டீ. டீ தெரியுமா உங்களுக்கு? தெரியலையான்னு தெரியல. 5 மணிக்கு வச்சு குடிச்சிட்டு போயிட்டேன். 5 மணிக்கு வச்சு குடிச்சிட்டு போயிட்டு 9 மணிக்கு சாப்பிட வருவோம்ல, அப்ப ஒரு தடவை சுட வச்சு குடிப்பேன். அப்புறம் 2 மணிக்கு சாப்பிட வருவோம்ல, 2 to 3 மணி வரைக்கும் சாப்பிட்டேன். அப்ப வந்து டீ வச்சு சுட வச்சு குடிப்பேன். ஆனா இன்னைக்கு என்ன செஞ்சேன்னா, கொஞ்சம் வேலை அதிகமா இருந்ததுனால காலையிலயும் வரல, மத்தியானமும் வரல. காலையில 6 மணிக்கு வச்சு டீ குடிச்சிட்டு போனேன். அதனால வந்து குடிக்காததுனால இந்த டீ வேஸ்டா போயிடுச்சு. டீ தூள் வாங்கணும், சர்க்கரை வாங்கணும், அப்புறம் பாத்திரம் கழுவுறதுக்கு சோப்பு வாங்கணும். இந்த ஒரு வாரத்துல உள்ள செலவு வந்து ஒரு 5 ரூபாய்க்கு பாத்திரம் கழுவுற சோப்பு வாங்கணும். அந்த பாத்திரம் கழுவுறதுக்கு தேய்க்கிறதுக்கு அந்த ஒரு இரும்பு மாதிரி இருக்கும்ல, அந்த இது வாங்கணும்.
குளிக்கிற சோப்பு 2 இருக்கு. இந்த வாரத்துக்கு 1 சுத்தமா காலியாயிடுச்சு. இன்னும் 1 கொஞ்சோண்டு இருக்கு. இது வியாழன், வெள்ளி, சனி 3 நாளைக்கு குளிச்சுக்கலாம். ஞாயிறு 4 நாளைக்கு குளிச்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை தான் சம்பளம் தருவாங்க. 4 நாளைக்கு குளிச்சுக்கலாம். இந்த இன்னொரு சோப்பு. அப்ப குளிக்கிற சோப்பு தீர்ந்து போயிடும். துவைக்கிற சோப்பு 4 ஸ்டாக் வாங்கி வச்சுட்டே போயிட்டாங்க சார். அது இல்லாமல் முட்டை வாங்கலாம் அப்படின்னு ஒரு 3 முட்டைன்னு எழுதி வச்சிருக்கேன். அவ்வளவுதான். மற்றபடி எதுவும் இல்லை. இதை நான் ஃப்ரெஷ்ஷாக காமிக்கிறேன். இப்போ என்னென்ன சொன்னோன்னா அது எல்லாமே இருக்கு. உங்களுக்கு லைட்டு நான் என்னென்ன சொன்னோன்னா அது எல்லாமே இருக்கா? இது எல்லாமே நான் வாங்கினேன்னா இது எல்லாமே நான் வாங்கினேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கே 2000 ரூபாய் வேணும். 1500 ரூபாய் வேணும். எதுவுமே வாங்க போறது இல்லை. ஓகே, இப்போ நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துடலாமா? யூடியூபோட வருமானம் எவ்வளவு அப்படின்னு நீங்க இப்ப பார்க்க போறீங்க. பார்த்துட்டு ஒரு லைக்கை மட்டும் பண்ணிடுங்க. நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ என்னோட டெய்லி நைட் லேட்டாக போடுறேன் அப்படின்ட்டு கமெண்ட் பண்றீங்க. என்னோட சொத்து 30 லட்சத்துக்கு உள்ளது. அப்படி யாருன்னா தியா தர்ணேஷ். 3 கோடிக்குள்ள சொத்து. எல்லாருக்கும் 1 கோடி இல்ல 30 கோடி. நிஷா 10 கோடி, தர்ணேஷ் 10 கோடி, தியா 10 கோடி. யூடியூப் வருமானத்தை பார்க்கலாமா? ரொம்ப ஏற்கனவே வெயிட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க பாருங்க. ஓகே, பக்கா ரெக்கார்டோட காமிக்கிறேன். இதுக்காகவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம சேனல் 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் சீக்கிரமே வர போகுது. சரிங்களா? எவ்வளவு? இன்னும் ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்கன்னா ஒரு 3 லட்சம் சப்ஸ்கிரைபர். 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் திருச்சியில கொண்டாடணும் கேக் வெட்டி. 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் அரியலூர் மாவட்டத்துல கைகாட்டி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க கொண்டாடணும். ரோடே போடாத ஹைவேஸ்ல வச்சு 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் வரையில எதுவுமே கொண்டாட்டமே கிடையாது. நிஷா தான் செலிப்ரேஷன் பண்ணுவா. ஏன்னா நான் இங்க வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அவ தான் பாத்துக்கிறேன். இந்த சேனல்ல யாரு வீடியோ ஏற்றி விடுறா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஷா தான் ஏற்றி விடுறா. ஓகேங்களா? ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொபைலை ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. செல்வா விலாக் சேனலை ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அனலைட்டிக்ஸை ஓப்பன் பண்ணுறோம். இன்னொன்று ப்ரூஃபும் காமிச்சிட்றேன் உங்களுக்கு. இப்போ நான் வண்டி ஓட்டி ஷார்ட்ஸ் ஒன்று போட்டேன். 1700 பேர் பார்த்துருக்காங்க. தரணீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனது 16000 பேர் பார்த்துருக்காங்க. நேற்று செல்வா செகண்ட் மேரேஜ்னு நான் வீடியோ போட்டது ஒரு 75000 பேர் பார்த்துருக்காங்க. அதில் நிறைய பேட் கமெண்ட்லாம் வரும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கிறோம். இது நம்மளோட சேனல் தாங்க, வேறு எந்த சேனலும் கிடையாது. ஓப்பன் பண்ணிவிட்டு ரெவன்யூ அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுறோம். ரெவன்யூன்னா வருமானம், யூடியூப்பில் சம்பாரித்த வருமானம். ஓகே, ஜூலை ஆன்கோயிங்னு போட்டிருக்குங்களா? 9800 ரூபா. அதாவது ஜூலை மாதங்கிறது இந்த மாதம் யூடியூப் வரலாற்றுலையே தமிழில் யாரும் இப்படியெல்லாம் ஷோ பண்ண மாட்டாங்க யூடியூபோட ஏர்னிங்ஸை. ஏன்னா இன்கம் டேக்ஸ் பிரச்சனை வரும், போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அவங்க பிடிச்சி சுழுக்கு எடுத்து விட்ருவாங்க, வரி கட்ட சொல்லுவாங்க. நமக்கு அந்த எதுவுமே வேண்டியதில்லை. ஏன்னா உண்மையான வருமானத்தை காமிக்க போகிறோம், அவ்வளோதான். ஜூலை ஆன்கோயிங் 9883 ரூபா. இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி. ஓகேங்களா? ஓகே, 24ஆம் தேதி. இன்னும் ஒரு 6 நாள் இருக்குது. இந்த 6 நாளையில் இன்னொரு 300 ரூபா 400 ரூபா கிடைக்கும். மொத்தம் 10000 ரூபா இந்த மாதம் வருமானம். ஜூன் மாதம் 8483 ரூபா. அதுக்கு போன மாதம் மே மாதம் 15000 ரூபா, ஏப்ரல் மாதம் 12000 ரூபா, மார்ச் மாதம் 10000 ரூபா, பிப்ரவரி மாதம் 11000 ரூபா. ஓகேங்களா? கடந்த லாஸ்ட்டு 6 மந்த்ஸ், கடந்த 6 மாதத்தில் எவ்வளோ சம்பாதிச்சனோ அதை ரொம்ப ஹவு மச் யூ ஆர் ஏர்னிங் ரொம்ப தெளிவாக ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது யூடியூப் சேனல் இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட வருமானம் இது, நீங்கள் கொடுத்த வருமானம் 6 மாதத்தில். இப்போ நீங்கள் இந்த மாதம் 9883 ரூபா கொடுத்துருக்கீங்க, 10000 ரூபா கொடுத்துருக்கீங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு? 300 ரூபா, 330 ரூபா. ஒரு நாளைக்கு 330 ரூபா வீடியோ போட்டு விட்டால் கிடைக்கிது. இந்த மாதத்தில் கிடச்சிருக்கு.
330 ரூபா தான் ஒரு நாள் வீடியோ போட்டு விட்டால் கிடைக்கிது. ஓகேங்களா? போன மாதம் 8000 ரூபா வந்திருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 200 ரூபா போட்டு விட்ருக்கீங்க, 250 ரூபா போட்டு விட்ருக்கீங்க ஒரு நாளைக்கு. அவ்வளோதான், வேலையே முடிஞ்சா. இதை வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதோ, கோடிக்கணக்கில் சேர்த்து வைக்கிறதோ, 30 லட்சத்துக்கு வீடு வாங்குறதோ, 40 லட்சத்துக்கு வீடு வாங்குறதோ எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதுக்கு மேலே நிறைய பேர் வீடியோ பார்த்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இதே 9883 ரூபான்னு இந்த மாதம் இருக்கிறது அடுத்த மாதம் 10,883 ரூபான்னு மாறணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்காக நான் கரெக்டான உண்மையான வருமானத்தை, என்னோடய சொந்த வருமானமும் சரி, வண்டி ஓட்டுற வருமானமும் சரி, நம்ம சேனலோட யூடியூபோட வருமானமும் சரி, சரியாக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை. என்னோடய சொந்த வருமானம், செலவு எவ்வளோ, யூடியூப்பில் நம்ம எவ்வளோ 30 லட்சம் சம்பாதிச்சோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடைசி 6 மாதத்தில் எவ்வளோ சம்பாதிச்சோம்னு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு தான் இதெல்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க. நல்ல கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 30 லட்சம் சம்பாதிக்க தான் போகிறோம், இல்லைன்னு நான் சொல்கிறேன். சத்தியமாக 30 லட்சம் சம்பாதிக்கணும் யூடியூப்பில். ஓகேங்களா?